கோவை கீரநத்தம் பகுதியில் திருமணமான 4 நாட்களில் மணப்பெண் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டது தொடர்பாக கோவில்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சுனில்குமார் வழங்க கேட்கலாம். சுனில்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் தேவனம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தீபிகா என்பவருக்கும் கோவை கீரநத்தம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கும் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திண்டுக்கல்லில் திருமணம் நடைபெற்றது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடத்தி முடிக்கப்பட்டு மணப்பெண் மற்றும் மணமகன், அவரது சகோதரி, மணமகளின் சகோதரன் என 4 பேர் ஞாயிறன்று கோவை கீரநத்தம் வந்துள்ளனர். திருமணம் முடிந்த நாள் முதல் மணப்பெண் மணமகனிடம் நெருக்கம் காட்டாமல் விலகிச் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் தன்னுடன் வந்த சகோதரர் என்ற நபரிடம் நெருங்கி பழகி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் அடைந்த மாப்பிள்ளை சரவணன் அது குறித்து மணப்பெண்ணின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீபிகாவுடன் வந்த அவரது சகோதரர் என்ற நபர் அங்கிருந்து ஊருக்கு செல்வதாக கிளம்பி சென்றுள்ளார். அவரை வழி அனுப்ப மாப்பிள்ளை சரவணனும் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் தனியாக வீட்டில் இருந்த தீபிகா திடீரென வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதனிடையே திண்டுக்கல்லில் இருந்து சொந்த ஊர் திரும்பி வந்த சரவணனின் பெற்றோர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறைக்கு மணப்பெண்ணின் வீட்டுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்துக்கு வந்த கோவில்பாளையம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமான 4 நாட்களில் மணப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கோட்டாட்சியர் விசாரணையும் தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.